துலாம் ராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் 31ஆம் தேதி முடிவதற்குள் இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன, கிரகநிலைகள் ரீதியாக அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக அமோகமான ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்பில் மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் கிரகநிலைகள் உள்ளன என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே ஆறாத காயங்கள் ரணங்களுக்கு நிச்சயமாக கிரக நிலைகளுடைய சஞ்சார அமைப்பு மிகப்பெரிய அருமருந்தாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அபரிவிதமாக இந்த ஒரு தருணத்தில் கிடைக்கின்றதுங்க. ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே குடும்ப ரீதியாக ஆறாத காயங்கள் ரணங்களால் மன வருத்தமும் வேதனையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பை சப்தமஸ்தானத்தில் வலுவாக விட்டிருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகின்றாருங்க. மிக விரைவில் அவர் அஷ்டமஸ்தானத்தில் நுழைய இருக்கின்றாருங்க. எனவே அதற்கு முன்னதாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியும் ஒற்றுமையும் குடும்பம் சார்ந்த பல வழிகளில் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றார். திருமண முயற்சியில் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றிகரமாக அமையுங்க. காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது நிச்சயமாக இந்த ஒரு தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், சிக்கி தவிக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற அனைத்துமே விலகி எதிர்பாராத நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிச்சயமாக குடும்பம் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றதுங்க. குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் மட்டுமல்ல, சப்தம பார்வையால் ஜென்ம ராசியை பார்ப்பது என்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் உருவாகின்றதுங்க. எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாத காயங்கள் பலவற்றிற்கு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகின்றாருங்க. குருவினுடைய அமைப்பின் காரணமாக குடும்ப வருமானம் உயருங்க. எதிர்பார்த்த சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து முடிக்க முடியும். திட்டமிட்ட காரியங்களை தெளிவாகவும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் நிச்சயமாக கிடைக்கின்றது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கிரகநிலைகளுடைய அமைப்பு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான பணிகளை மன நிறைவுடன் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல ராசியினுடைய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே இந்த ஒரு தருணத்தில் நிச்சயமாக புதியதொரு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய பல உத்தியோக ரீதியான நற்செய்திகளை சந்திப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கின்றதுங்க. உத்தியோகத்தில் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சமும் குழப்பமும் நீடித்து வந்த ஒரு நிலையில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க. இது மிகப்பெரிய அளவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இந்த ஒரு தருணத்தில் உண்டு. பல்வேறு விதமான சூட்சமங்களை நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோகத்தை பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய சனியினுடைய அனுபவ ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றாருங்க. ஏனென்றால் முரண்பாடான கிரக சேர்க்கையாக சனியுடன் செவ்வாய் இணைந்திருப்பதால் இந்த ஒரு தருணத்தில் தொழில் வியாபார ரீதியாக உன்னதமான அனுபவம் பெறுவதற்கான ஒரு யோகம் பல்வேறு விதமான பணிகளில் நிச்சயமாக கிடைக்கின்றது. எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் நடந்து கொண்டால் மிகப்பெரிய அளவில் லாபத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் தொழில் வியாபார ரீதியான பணிகளில் மிகச் சிறப்பாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கின்றதுங்க. உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்தி பல்வேறு வகையில் நல்லதொரு முன்னேற்றத்தை தொழில் ரீதியாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கின்றது. மார்ச் 31ஆம் தேதி முடிவதற்குள் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இந்த ஒரு தருணத்தில் நிறைந்து கிடைக்கின்றதுங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடி உங்களுடைய சிறு முயற்சி கூட புதியதொரு தொழிலை ஆரம்பித்தல், கிளையை விரிவுபடுத்துதல் என அடுக்கடுக்கான பல புதியதொரு நல்லதொரு வாய்ப்புகளை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றதுங்க. அது மட்டுமல்லாது கலைத்துறையினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த
இந்ததொரு வேளையில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அடுக்கடுக்காக பல புதியதொரு வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க. பிஸி ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான பணிகளை துரிதமாகவும் மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய ராசியினுடைய அதிபதி உறுதிப்படுத்துகின்றாருங்க. இந்த ஒரு வாரத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகின்றாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைந்து பெறுவதற்கான ஒரு யோகம் உண்டுங்க. பல்வேறு வகையில் சங்கிலி தொடர் போல் தடையை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றம் என்பது ஏற்பட்டு தற்போது முன்னேற்றம் என்ற ஒரு சங்கிலி தொடர் போன்ற வளர்ச்சி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றதுங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு முடிவுகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்று தருவதோடு மட்டுமல்லாது உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்ததொரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க. மாணவர்களுடைய கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. புதன் வித்யாகரராக இருக்கக்கூடிய புதன் 6ல் வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரித்தாலும் நல்லதொரு முன்னேற்றத்தை பெற்று தருகின்றாருங்க. ஏனென்றால் ராகு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் ராகுவும் அபரிவிதமான ஒரு வளர்ச்சியையும் சூரியனால் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகின்றது. எனவே பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் என்பது விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கல்வி மட்டுமல்ல அனைத்து விதமான பணிகளிலும் உண்டு என்பதை தெளிவாக சூரியன் ராகு போன்ற கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே உங்களுடைய திட்டங்கள் முயற்சிகள் அனைத்தையுமே செயல்படுத்த சிறு முயற்சி கூட இல்லாமல் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமும் அலைச்சல் இல்லாமல் சிறப்பாக கையாளுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கின்றது. விவசாயம் சார்ந்த பணிகள் சனியுடன் இணைந்திருந்தாலும் கூட செவ்வாய் மிகச் சிறப்பாக பஞ்சமஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைங்க. விளைச்சலும் வருமானமும் அமோகமாக இருக்குங்க. எதிர்பார்த்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகளை மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான ஒரு யோகம் நிறைந்து தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுங்க. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் வாங்குவதற்கான ஒரு யோகம் நிறைந்ததொரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற ராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் 5லும் குரு 7லும் இருப்பது அமோகமான ஒரு முன்னேற்றத்தை பெண்மணிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகுங்க. குடும்பத்திலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக சந்தித்து வந்த வெளியில் சொல்ல முடியாத ஆறாத ரணங்கள் காயங்கள் அனைத்துமே அடியோடு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டுங்க. மன அமைதி பிளக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.